எனக்கு டோர் டெலிவரின்னு தான் சொன்னாங்க. கையில கொடுங்க. டோர் டெலிவரினா டோர் டெலிவரினா வாசல்ல போது கொண்டாடுவாங்க நிக்கும் போது. இத நான் ஒத்துக்கவே மாட்டேன். நான் கையில வாங்குறேன், கை நீட்டிட்டு நம்ம கீழ வச்சிருக்கோம். எந்த இடத்துல சரியா இருக்கும்? துணி எடுத்து கொடுக்கலாம். துணி எடுத்து துணி எடுத்து கொடுக்க கூடாது. துணி மடிச்சு கொடுக்கலாம். நீ தான் துவைச்ச துணி துணி எடுத்து கொடுக்கறது அதெல்லாம் ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடந்துட்டாங்க. அக்கா ஒரு நிமிஷம் நாங்க எடுத்து கொடுக்கறது பர்சனல் வர்க் தான். பாருங்க இங்க இருந்து அது மாத்திரவா பண்ணிடுறேன். நான் தேங்க் யூ சொல்லி ஸ்வீட்டா வாங்கறதுக்கு இருந்தப்போ இது காஞ்ச துணி தானே. துணி துவைச்சு கொடுக்கறது பர்சனல். துணி துவைச்சு கொடுத்ததுல துவைச்சு கொடுக்கறது வர்க் மச்சான் மடிச்சு கொடுக்கிறது நீங்க இப்ப டிசைட் பண்ணீங்க இது வந்து வர்க் தான். இல்ல நான் ஜஸ்ட் நான் கேக்குறேன் உங்ககிட்ட. ஜஸ்ட் மார்னிங் என்ன டிசைட் பண்ணோம். அதனால தான் எல்லா பிரச்சனையும் அங்க தான் பேசுறேன். இதுக்காக தான் நான் பேசுறேன். இதுக்காக நான் என்ன பேசுறேன்னா இது பர்சனல் வர்க் தான். இது யார் பேசுறது? இப்போ பார்வதி பேசுறது பர்சனல் வர்க் பண்ண கூடாதுன்னு இதுக்காக தான் நம்ம டிசைட் பண்ணது. எது பண்ண கூடாதுன்னு இப்போ அவங்க வந்து இதெல்லாம் மடிச்சு அவங்க சூட்கேஸ்ல வச்சு குடுக்குறாங்க. அந்த சூட்கேஸை எடுத்து போறது வேற. இவங்களுடைய ஒரு செட்டையா எடுத்து கொடுக்கறதுன்றது வேற. கரெக்டா? என்னுடைய பார்வையில இது வந்து பர்சனல் ஒர்க் தான். நீங்க தலையாக இருந்து கொண்டு இந்த வேலை வந்து பர்சனல் ஒர்க் நினைச்சீங்கன்னா அதுக்கு உடனே ஒரு 10 பேர் ஓகேவும் சொல்லுவாங்க. உடனே நாங்க அதை பண்ணணும். அதுதான் இப்ப நீங்க வந்து பண்ண போறீங்க. மார்னிங் சொல்ல மச்சான் ஒரு நிமிஷம். நான் என்ன சொன்னேன்னா துணியை துவைச்சு கொடுக்க சொல்றது தப்பு. அதை மடிச்சு கொடுக்க சொல்றது எடுத்து கொடுக்க. துவைச்ச துணி எடுத்துட்டு வர்றது தப்பு. அது வந்து பர்சனல் ஒர்க். மடிச்சு கொடுக்கலாம்னு சொன்னதுதான் நீ கரெக்ட். மார்னிங் தான் நீ சொன்ன. இப்ப நீ மாத்தி பேசுற. மடிச்சு கொடுக்கலாம். மடிச்சு கொடுக்கிறதுன்றது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டெல்லிங். இந்த கிரைட்டீரியா வந்து நான் சொல்றது புரியுதா? இப்ப அவங்க வேலையில வந்து அவங்க டோர் டெலிவரி தான் பண்ண முடியும். டோர் டெலிவரி நான் இல்லாதப்ப நான் டோர்ல நின்னுட்டு தேங்க் யூ கை நீட்டிட்டு இருக்கும்போது கீழ போய் வந்தா எப்படி டோர் எந்த டோர் டெலிவரி எப்படி இருக்க முடியும்? நீங்க வந்து வேலை செய்யறதுக்கு 6 செட் ஆஃப் டோர் டெலிவரினா அந்த டோர் எனக்கு வந்து இஷ்டம் இல்ல. நீங்க வேலை செய்யறதுக்கு வந்து வேண்டாம். அதாவது நீங்க வேலை செய்ய விருப்பம் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் பார்வதி. நீங்க வேலை பண்ணும்போதே வந்து நீங்க செலக்ட் பண்றீங்க. இந்த மாதிரி நான் வேலை பண்றதுக்கே இதெல்லாம் பண்ணணுமா அதெல்லாம் சொல்லி காட்டுங்கன்னு சொல்லிட்டு நீங்க இப்படி கொடுக்கிறது தான் ஈஸி. இப்படி வைக்கிறது உங்களுக்கு தான் எக்ஸ்ட்ரா வேலை. அப்போ 6 தடவை 7 தடவை ஒண்ணா எடுத்துட்டு போயிட்டு 7 தடவையும் தப்பா தெரியல. 7 தடவை கீழ வைக்கிறது மட்டும் உனக்கு தப்பா தெரியுது. நான் சொல்றேன் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேலையா இருக்கு. நான் சொல்றேன் நீங்க எனக்கு எக்ஸ்ட்ரா வேலை யோசிக்க வேண்டாம். 7 தடவை நான் ஒரு தடவை எடுத்துட்டு போயிட்டு வைக்கிறேன்ல அதுவே எக்ஸ்ட்ரா வேலை தான். நீ என்ன சொல்லி இருக்கணும்? ஒரு சூட்கேஸை எடுத்துட்டு வாங்க பாரு. அந்த சூட்கேஸ்ல எல்லாத்தையும் வச்சு இல்ல வாட்டவர் எல்லாத்தையும் வச்சு போய் டெலிவர் பண்ணுங்க நீங்க சொல்லி இருக்கணும். அத விட்டுட்டு நீ டிசைட் பண்ணிட்ட. உங்க நாமினேஷன் பாஸையும் சூப்பர் டெலிவரி எடுத்து கொடுத்துட்ட. நீ என்ன பண்ணுவேன்னு எங்களுக்கு தெரியும். ஃப்ரீயா விடு போ. என்ன இப்ப பண்ணணும்? தல இப்ப நான் பேசிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. என்னால தனியா பண்ண முடியாது. தலையே வேலை பார்க்க கூடாது. பிக் பாஸ் சொன்னாரு I swear on my food and my work. நான் கண்டிப்பா பண்ணுவேன். பட் தல வேலை அப்படிதான் நீங்க சொல்றீங்க. எனக்கு ஒரு விஷயம். எனக்கு கீழ வச்ச Dress ஃபர்ஸ்ட் எடுத்து கொடுக்க சொல்லுங்க. ரொம்ப பெரிய அவமானம். அந்த கால் வச்சு நடக்கிற எல்லா இடத்துலயும் நான் போடுற Dress கீழ இல்ல துவைச்சு கொடுக்க சொல்லுங்க. எதுக்கு துவைச்சதுக்கு கொடுக்கணும்? ஏன் நீங்க தரையில போட்டீங்க? தரையில போட்டீங்க. தரையில பெட்ல இருக்க போடுற எடுத்து இப்படி குனிஞ்சு வச்சேன். நான் போகும்போது டோர் டெலிவரி நான் சொல்லிட்டு தான் போறேன். அதுக்கு அவங்க சொல்லியாச்சு டோர் டெலிவரினா என்ன வச்சிட்டேன் போயிட்டேன் அவ்வளவுதான். அடிக்க முடியாத இடத்துல இருந்தா இவங்க அடிக்கிற இடத்துல இருக்கா பேசிக்க. எப்படி வேலை செய்ய முடியும். அந்த குக்கும்பர் இல்ல சொல்லுவேன்னு கேக்குறாரு. குக்கும்பர்லாம் சாப்பிட்டல என்னோட கேமே வேற. சிச்சி 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 சார் நம்ம தினம் நம்ம தினம் பாக்குறோம். டோர் டெலிவரி நிறைய பேர் வராங்க. வாசல்ல வச்சிட்டு போறாங்க. பெல் அடிச்சு நம்ம கையில கொடுத்துட்டு போறாங்க. டோர் டெலிவரினா என்ன? முதல்ல 6-7 தடவை போறத பத்தி நீங்க பேச மாட்டேங்கிறீங்க. முதல்ல அப்புறம் நினைச்சுப்பாங்க. ஓகே வாசல்ல வந்து நின்னுட்டு டான்ஸ் பண்ணி கையில கொடுக்கும்போது கீழ வச்சிட்டு போறது ரொம்ப தப்பு. அது என்னது தப்பு? என்ன நீங்க நீங்க வந்து ஒரு 6 தடவை எனக்கு அவமரியாதை பண்ணும்போது அவங்க Dress வந்து எடுத்து போறது எனக்கு டிஸ்ரெஸ்பெக்ட்லா இருக்கு. எனக்கு அது 7 தடவை வேலை பார்க்கிறது எனக்கு கடுப்பா இருக்கு. நீங்க அவங்க டார்கெட் பண்ணி என்னையெல்லாம் கூப்பிடுறாங்க. அவங்க வேலையை பார்க்க வைக்கிறாங்க. அப்ப வேலை செய்யணும். யார் வேலையை எப்படி செய்யணும்ன்றது எனக்கு தெரியும். ஏன் அங்கிட்ட திரும்ப மாட்டீங்க? நீ என்னைய பார்த்து பேசுற. நீ ஏன் என்னைய பார்த்து மட்டும் பேசுற? அவங்கள பார்த்து பேசு. அவங்கள பார்த்து பேசு கொஞ்சம். அவங்க வேலை வாங்குறதுல இருக்காங்க. என்னைய பார்த்து பேசு. அவங்க வேலை வாங்குறதுல இருக்காங்க. அவங்க வேலை வாங்குறதுல இருக்காங்க. நீங்க வேலை செய்யணும்.
என்னைய அவங்க வேலை வாங்குற இடத்துல பார்த்து அவங்கள இருக்காங்க. பார்த்து பேசு. ஏய் இரு நிமிஷம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்துட்டு போனது தப்பு மச்சான். கிடையாது. ஏன் எப்படி தப்பு? இத நான் பர்சனல் வாய்ப்பே கிடையாது மச்சான். இது பர்சனல் ஒர்க் இது பர்சனல் ஒர்க் மச்சான். அத கிடையாது சார். கிடையவே கிடையாது. மார்னிங் என்ன சொல்ல? நான் தொட மாட்டேன் அப்படி சொன்னவன் நான். மாத்தி பேசுறேன். மார்னிங் என்ன சொல்ல? பிரவீன் நீயே சொல்லு. துணி எடுத்துட்டு வர்றது தப்பு. துணியை மடிச்சு கொடுக்கலாம். துவைச்சு கொடுன்னு சொல்றது தப்பு. இப்ப துணியை மடிச்சு கொடுக்கிறது துவைச்ச துணி எடுத்துட்டு வர்றது தப்பு. நீ அதான் சொன்ன மச்சான் துணியை எடுத்துட்டு வர்றது தப்பு. எடுத்து வந்து வர்க்கு. அங்க வெளிய காய வச்சத எடுத்துட்டு வந்து வெளியே காய வச்சது கிடையாது. அது எடுத்து ஒரு ஃபர்ஸ்ட் வர்க்கு. மச்சான் மாத்தி பேசுற. கம்ருதி வேலை இல்ல கம்ருதி. அப்படியா? வேற வேலை ஒரு நிமிஷம் இரு. வேற வேலை இல்ல. என்ன வேலை? வந்து மேனிபுலேட் தான் பண்ணு. வெரிஃபை பண்ணணும் சொல்லடா. ஏய் ஒரு நிமிஷம் எஃப்ஜே வா மச்சான் நீ நேரமே பேசலாம். அது எப்படி நீ ஒருத்தர் நியாயம் இல்ல உனக்கு வேலை இல்லன்னு சொல்லிட்டா இல்ல உனக்கு வேலை இல்லன்னு சொல்லிட்டா இது யாரோட பிரச்சனை? அவங்கள விட்டு நீ பேசுறீங்க. ஓகேவா? இந்த வீட்ல யாரும் பேசுறது இல்ல நான் பேசுறேன். நீங்க பேச யாருக்காக நான் பேசுறேன்? உங்களுக்கு நீங்க பேசிக்கிறீங்க. உங்களுக்கு பேசுறேன் நான் பேசுறேன். அறிவு நிழல் குடை நம்ம பேசுறது பிரச்சனை இல்ல. யாருக்காக நான் பேசுவேன் யாரும் பேசப்படல. இப்போதைக்கு நான் போட்டுறேன். மார்னிங் ஆஃப்டர்நூன் வெயிட் பண்ணு. உனக்கு வந்து அவர் சொல்லணும். ஏன்னா அவருக்கு வந்து ஒர்க் அவருக்கு ஒர்க் கம்மியா இருந்தா அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு காரணத்துல கிச்சன் டாய்லெட் கிளீனிங்கும் எக்ஸ்ட்ரா நீ ஃப்ரீயா இருந்தா இது பண்ணு சொன்னாங்க. ஸோ ஒரு தடவை தலை சொல்லிட்டு இப்போ கேன் யூ ஸ்டாண்ட் அவுட் ப்ளீஸ்? இல்ல ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். கேன் யூ ஸ்டாண்ட் அவுட் ப்ளீஸ்? கேன் யூ ஸ்டாண்ட்? ஓகே போறேன் இரு. லாஸ்ட் வீக் ரூல் ஃபாலோ பண்ணீங்களா? ஃபாலோ பண்ணுங்க. ஓகே மேடம். மார்னிங் ஆஃப்டர்நூன் ஈவினிங் இல்ல அது அவர் சொல்லிட்டோம். எனக்கு டவுட்டா இருக்கு. தெரியல. நான் தெரிஞ்சுக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. அவன் என்ன பிரவீன் என்ன என்ன சொல்லிட்டு போனான்னா நீ வந்து உனக்கு என்ன கொடுத்தானோ அதை சொல்லிடு அப்படின்னு அங்கேயே சொல்லிட்டான். இதுதான் மார்னிங் ஆஃப்டர்நூன் ஈவினிங் இவங்க போடுவாங்க. இது இடப்பட்ட கேப்ல டீலக்ஸ்ல இருந்து இப்ப ரம்யா என்கிட்ட அடிக்கடி கேட்பால அந்த மாதிரி இதை வந்து நீங்க போடணும். ஓகே அது ஒரு தடவை அவர்ட்ட கன்ஃபர்மேஷன் பண்ணிடு. ஓகே அப்புறம் வந்து கலை இது ரூம் கிளீனிங் வெளிய கார்டன். அவ்வளவு. थैंक यू. எல்லாத்தையும் ரவி நான் ஒண்ணே ஒண்ணு தான் சொல்றேன். ஏய் நான் ஒண்ணே ஒண்ணு தான் சொல்றேன். பர்சனல் ஸ்டஃப் நான் தொட மாட்டேன்னு சொன்னேன். பிரவீன் அவர்களே பர்சனல் ஒர்க் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனா என் துணியை எடுத்துட்டு வந்து வைக்கிறது வியானாவும் பர்சனல் ஒர்க்கா பார்க்கல. அதனால வியானாவும் அது கொடுத்தாங்க. போன வாரம் மச்சான் இந்த மாதிரி ரூல்ஸ் அதே மாதிரி போன வாரம் சொன்னதை நீங்க இப்பதான் ஜஸ்ட் பேசுனீங்க. நான் சொன்னேன் அது போன வாரம் பட் நீ அப்ப பண்ண மச்சான் இப்ப பண்ண மச்சான்னு சொன்னீங்க. நீங்க தான் நான் பர்சனல் ஸ்டஃப் தொட மாட்டேன்னு சொல்லிட்டு வெளியில வந்தேன். நமக்குள்ள டீலிங் சொல்றியா? டீலிங்ல எல்லாம் ஏமாத்துறாங்களேடா. எல்லாமே நீ வந்து அவனுக்கு கலைக்கு கொடுக்கறேன்னு சொன்னா கொடுக்கல அவனை ஏமாத்துறான். சுபிக்ஷா இவங்களுக்கு கொடுக்கறேன்னு சொன்னா ஏமாத்துறாங்க. எல்லாரும் ஏமாத்துறாங்கடா. நீ ஏமாத்துறதெல்லாம் நான் சொல்ல. இந்த மாதிரி சலைக்கா நீ ஆர்மில சைன் பண்ணதுக்கு மெயினா ஆர்மில இருக்க ரேஞ்ச் நீ பேசுங்க அப்படினு சொல்லிட்டு தான் வந்தேன். இது அவங்களுடைய பர்சனல் ஸ்டஃப். இப்போ இந்த ஓகேவா? வீட்ல வந்து பர்சனல் ஸ்டஃப் பர்சனல் வர்க் என்னால பண்ண முடியாது பிரவீன். நான் வந்து இப்ப எஃப்ஜே வந்து எனக்கு சொன்னா இது வந்து பெட்டியை வந்து இது பண்ண நான் அதை பண்ணேன். ஓகேவா? இப்ப இவங்க வந்து என்னன்னா வேணும்ட்டே பார்வை கூப்பிட்டு ஒரு 8000 தடவை வந்து என்னை வந்து போய் வர வைக்கிறதுக்கு இவங்க பிளான் பண்ணி ஓகே அது அவங்களுடைய பிரீமியம் காட்டுறதுன்னே வச்சுக்குவோம். இது அவங்க பர்சனல் ட்ரெஸ் தான். இது வந்து நான் பர்சனல் ஒர்க் தான் நான் கன்சிடர் பண்ணுவேன். ஒரே ஒரு நிமிஷம். இது மாதிரி யாருமே ஒர்க் கொடுத்தது கிடையாது. சரி ஓகேவா? ஆனா அவங்க அப்படிதான் வந்து பண்றாங்கன்னா நான் வந்து அதை எப்படி கொடுக்கணுமோ அப்படிதான் நான் கொடுப்பேன். இவங்க சொல்றது எல்லாத்தையுமே கேட்கணும்ன்ற அவசியம் எனக்கு கிடையாது. தீர்வுக்கு நான் கொடுத்துங்களா? என்ன தீர்வு? ஃபர்ஸ்ட் வந்து நீங்க கீழ இருக்கிறது அவங்க கையில மட்டும் கொடுத்துருங்க. அங்க ஒண்ணு முதல்ல அவங்க பர்சனல் Dress நான் தொட மாட்டேன்னு என்ன தீர்வு? சாரி சொல்லு. சும்மா எதுக்கு எடுத்தாலும் பண்ண முடியாது. நான் சாரியும் கேட்க முடியாது. அவங்க பர்சனல் Dress என்ன பனிஷ்மென்ட் வேணாலும் கொடுத்துக்கோ. ஆனா அவங்க என்ன டார்கெட் பண்ணி சாப்பாட்டுல ஆடுறது எல்லா வேலையும் பாக்குறது இவங்க. கடைசி சாரி மட்டும் பாக்குறாங்க. மக்கள் தப்பு உங்க பர்சனல் Dress எல்லாம் என்னால தொட முடியாது. உங்களுடைய Dress எல்லாம் அதை மட்டும் கையில எடுத்து கொடுத்துட்டு வந்துடுவாங்க. சாரி எல்லாம் யாரு இவங்க எதுக்கு திரும்ப என்ன டார்கெட் பண்ணி சாரி கேட்க சொல்றாங்க? இவங்களுக்கு என்ன அப்படி என் மேல ஒரு கடுப்பு? அவங்களுக்கு என்ன அப்படி என் மேல ஒரு கடுப்புன்னு நான் கேக்குறேன். சரி இப்ப நான் எதுக்கு எடுத்தாலும் அவங்க என்னைய மட்டுமே கேக்குறாங்க. நான் ஒரு அவங்களுக்கு என்னன்னா இப்ப வந்து அசிங்கமாயிருச்சு, அவமானமாயிருச்சு. அத பூர்த்தி பண்றதுக்கு இப்ப நான் வந்து அவங்களுக்கு சாரி கேட்கணும். அவ்வளவு ஈகோ அவங்களுக்கு. சும்மா அவங்க பர்சனல் ஸ்டஃப் எல்லாம் என்னால பார்வதி உங்க ஈகோ தான்
அது. அவங்க இருக்க சொல்லுங்க. அதனாலதான் அப்படி பண்றீங்க. பார்வதி. அப்புறம் எதுக்கு என்னைய மட்டும் target பண்ணி sorry sorryன்னு கேட்க ஒரு சொல்றீங்க? நிமிஷம். ஏன் மத்தவங்க கேட்க மாட்டீங்களா? சிரிக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன பிடிக்காது, உங்களுக்கு ஒரு சிரிக்கிறாங்க சூப்பரா பாருங்க. judgmental பண்ணிட்டீங்க. ஏய், அவங்க ego இவன் தான் இப்படிதான், பண்றாங்க. அதான்டா, அவங்க சிரிக்கிறாங்க. அப்படிதான்டா. அவங்க ராஜமாதாடா. ஆமா, ராஜமாதா ராஜதந்திரம்டா. லிவிங் ரூம்ல என்ன பண்ணீங்க? எப்பா, நான் பேசுறது ஒண்ணே ஒண்ணுதான். நீங்க Personal living room stuff ல என்னால என்ன தொட பண்ணீங்க? முடியாது. ego பத்தி Personal பேசுறீங்க. stuff என்னால தொட நீங்க முடியாது. living room ல Personal என்ன stuff பண்ணீங்க? என்னால தொட living முடியாது. room ல என்ன பண்ணீங்க? Personal stuff living room ல என்னால என்ன தொட பண்ணீங்க? முடியாது. living room ல என்ன Living room ல பண்ணீங்க? எல்லாரும் என்னென்னமோலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வீக் 3வது நாள் அப்புறம் அடுத்த வாரம் வந்தாங்கல்ல நீ வந்தபோது ஃபர்ஸ்ட் டே வந்து செகண்ட் டே இப்போ ஃபர்ஸ்ட் டே வேலை பார்க்க மாட்டேன் கொஞ்சம் வந்து அடுத்த தடவை உங்க சூப்பர் டீ சொல்லும் போதே சொல்லுவாங்க அவருக்கு என்ன சொல்லுவாங்க அவர் சொன்னதை நீ தட்டி பேசுறீங்க. ஏய், போ. சும்மா ஒருதலை பட்சமா இருந்துட்டு வந்துட்டாங்க பேசுறாங்க. சாரி கேளு. அதை கேளு. வாங்க 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 பாருங்க. Personal stuff என்னால தொட முடியாது. நான் ஒருதலை பட்சமா Personal stuff என்னால தொட முடியாது. Conversation முடிக்க Personal stuff என்னால தொட முடியாது. Conversation முடிக்க நீங்க பாருங்க. conversation என்கிட்ட மட்டும் தான் வச்சுக்கிறீங்க. அங்கிட்டு திரும்ப கூட மாட்டேங்கிறீங்க. நான் வரேன். ஓகேவா? நாங்க திரும்புறேன். மச்சான், இப்படி தாண்டா ஒரு 15 பேர் சேர்ந்து பாய்ங்கடா. இதுபடி என்ன சொல்றேன்னா ஃபேவரிட்டிசம் பண்ணக்கூடாது, குரூப்பிசம் பண்ணக்கூடாது, நியாயத்தை பேசணும். நீ எல்லாரும் நியாயத்தை சேர்ந்து பேசணும். எவ்வளவு நீ என்ன சொல்ற? எனக்கு வேற வேலை இல்ல சொல்றியா? எனக்கு வேற வேலை இல்லையா? எனக்கு வேற வேலை இல்ல. உனக்கு வேற வேலை இல்ல நான் சொல்லிட்டேன். தலை. நான் சொல்லிட்டேன். எனக்கு உங்க வேலையே வந்து இதுதான். கொடுத்தியா? உனக்கு என்ன வேலை? இங்க சப்போர்ட் பண்ண தான் வேலை உனக்கு. அதான் support பண்றது தான் வேலை. இவங்க வேலை வந்து support பண்றது தான். எதையாவது வந்து நம்ம வந்து நியாயத்தை கேட்க குரூப்பா சேர்றதுக்கு பேர் குரூப்பிசம் கிடையாதுன்னு நல்லா நியாயம் பார்த்தீங்கப்பா. நல்லா கனியாக்காவுக்கு எடுத்து எல்லாத்தையும் நீங்க பண்றது சூப்பர் நியாயமா இருக்குப்பா. அவங்க எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு இப்ப personal stuff தொட முடியாது. நீ கலை Personal stuff தொட முடியாது. நான் என்ன கேட்கிறேன்? ஆதி சொன்னது. அவங்க சொல்றதுக்கே வருவோம். ஆனா இந்த அசிங்கம் பண்ணாது. ஒவ்வொரு வீக்கெண்டும் யோசிப்பேன். இந்த வீக்கெண்ட் இதெல்லாம் சொல்லி தெரிஞ்சிருவாங்க. எனக்கு புரியல. ரெண்டு விஷயம் இருக்கு, ரெண்டு ஆங்கிள் இருக்கு. முதல் ஆங்கிள் ஒண்ணு அவங்களுக்கு புரியல, இது அவங்க கேரக்டர் இதுதான் மாற்ற முடியும். 20 நாள் எப்படி ஒரு கேரக்டர் மாற்ற முடியும்? 20 வருஷம் கேரக்டர் எப்படி மாற்ற முடியும்? இது ஒரு ஆங்கிள். இன்னொரு ஆங்கிள் பேசுறாருன்னா அப்ப நம்ம ஸ்கிரீன்ல வரோம். இப்போ உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது ஸ்கிரீன்ல வரோமா? ஒரு செகண்ட் 2 செகண்ட் பேசுறாங்க கரெக்டா? ஆனா இப்ப இவங்களை பத்தி இவங்க பேசுறாங்க ஒரு டைம் தானே அப்ப நம்ம ஸ்கிரீன்ல வரோம். திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல. சொன்னாங்க ஒரு தீர்வை நான் சொன்னேன் உங்களுக்கு எடுத்துட்டு போறதுக்கு ட்ராலி இல்லன்னு சொன்னீங்க. என்கிட்ட ஒரு கவர் இருக்கு, நான் கவர் கொடுக்குறேன். கவர் ஓகே தான். அது கீழ இருக்கிறத சாரி வேண்டாம். என் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து கொடுங்கன்னு சொன்னேன். உள்ள கையில கொடுங்கன்னு சொன்னேன். தேங்க்யூ பாருங்க கையில வாங்கும் போது கீழே வச்சுட்டு போறது எனக்கு நான் பர்சனலா அவமானமா கருதுறேன். அது ஒண்ணுதான் தவறுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க தொட மாட்டேன்னு சொல்றது கூட உங்க உரிமை. அங்க கூட நான் வந்து ஏன் நீங்க தொட மாட்டீங்க அப்படிலாம் நான் கேட்டுக்க மாட்டேன். வந்து எடுத்துட்டு வந்து அங்க போட்டது எனக்கு ரொம்ப அவமானம். அது நான் தேவை. ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் கண்டிப்பா. இப்போ ஒருத்தர்கிட்ட ஒர்க் கொடுக்குறோம் அப்படின்னா ஒருத்தர்கிட்ட நமக்கு வந்து சரியான அந்த ஒர்க் நம்மளுக்கு அந்த இடத்துல ஆகாதுன்னு சொல்லும் போது அவங்க நம்மளுக்கு செய்வாங்களா ஒர்க் அப்படிங்கறத நம்ம கன்சிடர் பண்ணலான்றது என்னோட இருக்கு. உங்களுக்கு ஒர்க் ஆகணுமா இல்ல இவங்க தான் பண்ணோட போது இவங்க வந்து பிரச்சனை பண்றாங்க அப்படிங்கும் போது இப்ப நம்ம இறங்கி வந்து நம்ம அந்த ஒர்க்கை நம்ம சால்வ் பண்ணணுமா இருக்கு. எல்லாருமே இவங்க பிரச்சனை, இவங்க கிட்ட வேலை கொடுக்க முடியாது, இவங்களுக்கு பிரச்சனை இருக்கு, அப்படியெல்லாம் வேலை எதுவுமே கொடுக்க கிடையாது. முடியாது. பார்வதி நீங்க ஒரு வந்து நிமிஷம் ஒரு பக்கம் சொல்றீங்க. ஒரு நிமிஷத்தால எனக்கு நான் சூப்பர் டிலக்ஸ் போயிருக்கேன். என்னோட சூப்பர் டிலக்ஸ் பவர்ல நான் ஒண்ணு செய்யணும்னு ஆசைப்பட்டு நான் ஒண்ணு கண்டிப்பா நீங்க பண்ணிருக்கேன். ஓகேவா? நீங்க நல்ல ஒர்க் தான் பண்றீங்க. நான் மறுபடியும் நான் சொல்றேன், நான் வந்து அவங்க பண்ண மாட்டேன் இது அப்படி சொல்லியிருந்தா அங்க இருந்து நம்ம டீல் பண்ணிருப்போம். எடுத்துட்டு வந்தது ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்துட்டாங்க. அவ்வளோ தனக்குன்னு சில இதெல்லாம் வச்சிருக்கவங்க துணியை எடுத்துட்டு வந்துட்டாங்க. வந்துட்டு நாங்க இல்லைன்னா கூட பரவாயில்ல, நான் எதுவும் சொல்லாம இப்படி திமிரா தேங்க்யூ பாரு அப்படின்னு சொல்லி கையை நீட்டிட்டு இருக்கும் போது அப்படி கீழே நான் வந்து இங்க இது ரெக்கார்டட்ல இருக்கும். அவங்க நான் கீழே தான் வச்சிட்டு போனேன். அது வந்து என் கையில எடுத்து நல்லா சாரி சொல்லணும். அவ்வளவுதான். எனக்கு முதல்ல வந்து அவங்க பர்சனல் சொல்லணும். தப்பு என்னால முடியாது. அது தப்பு. நான் என்ன வேணாலும் சொல்றேன். சாரி. இவங்க பர்சனல் டார்கெட் பண்ணி தான் என்னை எப்ப பார்த்தாலும் அவங்களுடைய ஈகோ சாட்டிஸ்ஃபை ஆகிறதுக்கு என்னைய சாரி கேட்க சொல்றாங்க. சாரி அப்ப பார்த்தா எல்லாருமே கேட்கணும். அப்படி பார்த்தா சாரி எல்லாருமே கேட்கணும். இந்த சாரி கேம் ஆடுறதுக்கு நான் வரல. நான் வரல. அப்ப வேலை செய்யறதா வந்தீங்க. நான் வேலை செய்ய தான் வந்திருக்கேன். நீங்க ஒண்ணு சாரி பண்ணுங்க. கேட்கிறதுக்கு நெக்ஸ்ட் நான் வீக் வரல. பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீக் சாரி கேட்கிறதுக்கு நான் வரல. நான் பண்ண முடியாது. நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ. சாரி கேட்கறது என்ன முடியாது. கேக்கல பாரு. சாப்பாடுல கை வைப்பாங்க, அவங்க சாரி கேட்க சொல்லுவாங்க, கிச்சனை இப்படி ஆஃப் பண்ணுவாங்க, இந்த வேலையெல்லாம் சாப்பாடு குடுக்குற மாதிரி கொடுத்துட்டு சாப்பாடு என்னால முடியாது. அது அவங்க பண்ணது தப்புன்னா ரொம்ப